வாஸ்து குறைபாடு இருக்கக்கூடிய வீட்டில் மனக்குழப்பம், தவறான சிந்தனைகள் அதிகரிக்கும், சோம்பேறித்தனம் அதிகரிக்கும், எந்த ஒரு வேலைக்கு போனாலும் அலட்சியமாக இருப்பது, தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியாது. அந்த வாஸ்து குறைபாடு இருக்கக்கூடிய வீட்டில் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாது. எப்பயுமே ஏதாவது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பயம் இருந்துகிட்டே இருக்கும். எதிர்மறையான எண்ணங்கள், சிந்தனைகள் வருவது, காரணம் இல்லாத நமக்கு பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி மனசோர்வு, உற்சாகமின்மை இருக்கிறது. கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது. ஒரு வாஸ்து குறைபாடில் இருக்கிற வீட்டில் போனீங்கன்னா பொதுவாக அவங்களுக்கு தெய்வ சிந்தனை இல்லாமல் இருக்கும். அப்போ தெய்வ சிந்தனை இல்லாமல் இருந்தால் தெய்வத்துக்கு போகுவதே தடை ஏற்படும். வாஸ்து குறைபாடு வீட்டில் இருக்கிறவங்க தெய்வத்துக்கு போகிறதே தடையாக இருக்கும். புதிய விஷயங்களில் நாட்டம் இல்லாமல் இருப்பது, ஒரு புதிய முயற்சியில் நாட்டம் இல்லாமல் இருப்பது, செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்கிறது. ஒரு வாஸ்து குறைபாடு இருக்கிற வீட்டில் ஒருத்தர் ஒரு முயற்சி எடுக்கிறாங்களா, அந்த முயற்சி தடைப்பட்டு போகிறது. ஒரு தவறை செஞ்சால் திரும்ப திரும்ப அந்த தவறை செய்கிறது. பெரியவங்களை மதிக்காதது, அதே மாதிரி தனக்கு கீழ் உள்ளவர்களை மரியாதை குறைவாக பேசுறது, கடந்த கால சூழ்நிலைகளை நினைத்து கொண்டே இருப்பது, நீண்ட கால நோய் வரக்கூடியது. அதே போல் மனம் சார்ந்த நோய்கள் உருவாகிறது. அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு செல்வது, அமானுஷ்யமாக ஏதாவது ஒரு வகையில் நம்ம நினச்சிக்கிறது, இல்லை பயம் வர்றது, வீட்டில் முடங்கி கிடப்பது, நேரத்தை விரயம் பண்ணுறது, கடன் சுமை அதிகரிக்கிறது, விபத்து நடப்பது. வாஸ்து குறைபாடு இருக்கிற வீட்டில் இருந்து நம்ம புறப்படும் பொழுது கூட சில நேரங்களில் விபத்து ஏற்படுறது, தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய எண்ணம் உருவாகிறது, கஷ்டங்கள் அதிகரிக்கிறது, தற்கொலை செய்து கொள்ள எண்ணங்கள் தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகிறது. கருத்து வேறுபாடு, பிள்ளைகளுக்கோ குடும்பத்துக்கோ கணவன் மனைவிக்கோ கருத்து வேறுபாடுகள் உருவாகிறது. வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாமல் வாழ்க்கை வாழ்கிறது, சந்தோஷமா இல்லாமல் இருக்கிறது. துர்மரணம் அடிக்கடி நடக்கிறது. அந்த வீட்டில் துர்மரணம் அடிக்கடி நடக்கிறது. அடிக்கடி நோய்வாய்ப்படுறது, தீராத பிரச்சனை, வீண் பழி போடுதல், வீண் பழிக்கு ஆளாகுதல், இது எல்லாமே வாஸ்து குறைபாடு உள்ள இருக்கிற வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு பாதிப்பு. இது முன்கூட்டியே இதுக்குண்டான அறிகுறி இருந்தால் வீட்டை பரிசோதனை செய்வது நல்லது. வாழ்க வளமுடன்.